இந்த பாடல் காளியும் பிற சக்திகளும் சேர்ந்து ரௌத்ரி எனும் சக்தியை எழுப்புவதாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடலில் எழுப்ப வந்த பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து மான் போன்ற கண்களை உடைய பெண்ணே என்று அழைக்கின்றனர். இதற்கு முந்தைய திருப்பாட்டில் மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவன் எவ்வாறு உயிர்களை ஆட்கொள்ளும் அந்த அருள் ஒழுக்கத்தை உடையவனாக இருக்கின்றான் என்று நமக்கு அறிவுறுத்தினார். இந்த திருப்பாட்டில் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த பூமியில் மயங்கிக் கிடக்கும் உயிர்களுக்கு இறைவன் தாமே வந்து கருணை செய்வதை உணர்த்துகின்றார். எழுப்ப வந்த பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து கூறுகின்றனர், ஏ மான் போன்ற கண்ணை உடைய பெண்ணே, நீ நேற்று என்ன சொன்னாய்? நாளைக்கு நானே வந்து உங்கள் எல்லோரையும் எழுப்புவேன், நானே முதலில் எழுந்து வீடுதோறும் வந்து உங்களையெல்லாம் எழுப்புவேன் என்று கூறினாயே. இப்பொழுது என்ன ஆச்சு? உனக்கு வெட்கமாக இல்லையா? இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. நேற்று நீ பேசிய பேச்சு எந்த திசைக்குச் சென்றது என்றாவது சொல். உனக்கு இன்னும் விடியவில்லையா? நீயே வந்து முதலில் எழுந்து எங்களையெல்லாம் எழுப்புவாய் என்று சொன்னாய். அந்த வார்த்தையைத்தான் மறந்துவிட்டு தூங்குகின்றாய். சரி, இருக்கட்டும். ஆனால் வைகறை போதில் அதிகாலை பொழுதில் எழுதல் என்பது நம்முடைய கடமை அல்லவா? அதற்காகவாவது நீ இப்பொழுது எழுந்திருக்க வேண்டுமே. இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாங்கள் வந்து உன்னுடைய வீட்டின் வாசலில் நின்று இறைவனை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றோம். எங்களை வரவேற்கவாவது நீ எழுந்து வர வேண்டாமா? மேலும் நாங்கள் என்ன சாதாரண பாடலையா பாடிக்கொண்டிருக்கின்றோம்? இறைவனின் புகழையல்லவா பாடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள். நம் இறைவன் எப்படிப்பட்டவர்? யாராலும் அறிய முடியாதவர். ஆனால் அவரே தானாக வந்து நம்மை ஆட்கொண்டு அருளுவார். அத்தகைய இறைவனின் திருவடிகளை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவனின் புகழை பாடும் எங்களை வரவேற்று உபசரிக்கவாவது நீ எழுந்திருந்து வரவேண்டுமல்லவா இப்பொழுது என்று கேட்கின்றனர். இங்கே மண்ணுலகில் மயங்கிக் கிடக்கும் உயிர்களுக்கு அந்த உயிர்களின் பக்குவ காலம் அறிந்து இறைவனே வலிய வந்து ஆட்கொள்ளுகின்றான் என்று இந்த பெண்கள் கூறுகின்றனர். நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவெண்ணை நல்லூரிலே இறைவன் தானே வலிய வந்து ஆட்கொண்டு அருளினார் அல்லவா? அதுபோல இறைவன் எல்லா உயிர்களின் பக்குவ நிலையை அறிந்து அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த உயிர்களை தானே வலிய வந்து ஆட்கொள்ளுவான். இவ்வாறு நாங்கள் இறைவனின் புகழையெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். சரி, நீ இதனை கேட்டு வந்து கதவைத்தான் திறக்கவில்லை. ஆனால் இந்த இறைவனின் புகழை நாங்கள் பாடுவதையெல்லாம் கேட்டு உன் உடல் உருக வேண்டாமா? உன் உள்ளம் உருக வேண்டாமா? அவ்வாறு உன் உடலும் உள்ளமும் உருகுவதற்குரிய எந்த அறிகுறியும் தெரியவில்லையே. இவ்வாறு இருப்பது உனக்கு தகுமா? எப்படி இருந்தாலும் சரி, இறைவனை பாடுவதே நம்முடைய கடன் அல்லவா? எனவே எங்களுக்கும் மற்றையவர்களுக்கும் தலைவனான அந்த இறைவனை பாடு என்று எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றனர். இவ்வாறு கூறவே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெண் எழுந்து வந்து இவர்களோடு கலந்து கொண்டு இனி அடுத்த பெண்ணை எழுப்புவதற்காக செல்கின்றனர். திருச்சிற்றம்பலம்.